ஜனநாயகன் திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆகுமா? ஜனநாயகன் ரிலீஸில் சிக்கல், நிர்மல்குமார் ஆதங்கம். தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் வரும் 9ஆம் தேதிக்கு திரைக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது. பொங்கல் விடுமுறையை கருத்தில் கொண்டு இந்த படம் திரைக்கு வருகிறது. விஜயின் கடைசி படம் என்பதால் இந்த படத்திற்கு அவரது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஜனநாயகன் படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிய நிலையில் சான்றிதழ் பரிந்துரைத்தும் தற்போது வரை தரப்படவில்லை என்று தாவேகா நிர்வாகி CTR நிர்மல்குமார் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக நிர்மல்குமார் தனது எக்ஸ் பதிவில் கூறியிருப்பதாவது, ஜனநாயகன் படத்தை சென்சார் உறுப்பினர்கள் பல வாரங்களுக்கு முன்பே பார்த்து யுஏ சான்றிதழை பரிந்துரைத்தனர். ஆயினும் தற்போது வரை சென்சார் சான்றிதழ் தரப்படவில்லை. தடுப்பது யாரோ? தடைகள் பல வரலாம், தட்டி பறிக்க சில கூட்டமும் வரலாம். அனைத்து தடைகளையும் தகர்த்து வெற்றி வாகை சூடுவோம் என பதிவிட்டுள்ளார். ஜனநாயகன் ரிலீஸ்க்கு இன்னும் 6 நாட்களே உள்ள நிலையில் இந்த படம் திட்டமிட்டபடி வெளியாகுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஒரு பக்கம் சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படம் வெளியாவதாலும் ஜனநாயகன் படத்துக்கு தியேட்டர்கள் பாதியாக குறைய வாய்ப்பு இருக்கிறது. தனியாக ரிலீஸ் ஆனால் மிகப்பெரிய அளவில் வசூல் செய்யும் என எதிர்பார்க்கப்பட்டது. தற்போது சென்சார் சர்டிபிகேட் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இன்னும் 6 நாட்கள் இருப்பதனால் அதற்குள் சென்சார் கிடைத்துவிடும் என்ற எதிர்பார்ப்பிலும் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் கொண்டாட ரசிகர்கள் தயாராகி வருகின்றனர். நேற்று ஜனநாயகன் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ட்ரெய்லர் வெளியாகி 4 மணி நேரத்தில் 70 லட்சம் பார்வையாளர்களையும் 9,57,000க்கும் மேற்பட்ட லைக்குகளையும் பெற்று ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகி நம்பர் 1 இடத்தில் உள்ளது. படத்தில் விஜய் பல அரசியல் வசனங்கள் பேசியுள்ளார். இதேபோல் இந்த ட்ரெய்லரில் ஒரு காட்சியில் தாவேகா நிர்வாகி அருண்ராஜும் இடம்பெற்றுள்ளார். விஜயின் பெயர் TVK, அதாவது தளபதி வெற்றி கொண்டான். TVKவின் கொடியில் உள்ள இரட்டை யானைகள் வருவது போன்ற ஒரு காட்சியும் இடம்பெற்றிருந்தது. கடைசியில் மக்களுக்கு நல்லது செய்வதற்கு அரசியலுக்கு வாங்கடா என்று சொன்னால் கொலை செய்வதற்கும் கொள்ளையடிப்பதற்கும் வந்திருக்கீங்களாடா என்று சாட்டையை சுழற்றுவது போன்ற ஒரு காட்சியும் அடங்கியிருந்தது. இந்த படம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் அரசியல் வருகைக்கு வெற்றி வகை சூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.